நாளை தொடங்கவிருக்கிறது. Let's welcome our captain of the ship, Director Vignesh Shivan. அவரே கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அரங்கமேறிந்த கைத்தட்டல்களுடன் அவரே ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பேர் மட்டும் தான்டா அந்த மூஞ்சி எந்த இல்லையடா அப்படின்ட்டு. தேங்க்யூ. இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். ஏன்னா நான் இந்த ஸ்டேஜ் ப்ளஸ் என் வாழ்க்கையில் இருக்கிற இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ், இந்த 2 ஸ்டேஜுக்குமே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நான் சொன்னால் நம்ப முடியாது. ஆனால் நான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து ஆசீர்வாதமாக கொடுப்பாங்க. நான் வந்து எப்பயுமே பல கோயில்களுக்கு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இன்னும் நிறையா கொடுங்கன்னு கேட்குறதுக்காக நான் நிறையா கோயிலுக்கு போக மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க சந்தோஷங்களையும் எனக்கு கொடுத்துருக்க அவ்வளோ விஷயங்களையுமே நான் வந்து நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். மேபி அதனாலேயோ என்னவோ தெரியாது, என்னுடைய கஷ்டமான டைம்ஸில் கூட எனக்கு நல்ல சாப்பாடும் நல்ல வீடும் நல்ல குடும்பமும் நல்ல ஒரு மனைவியும் நல்ல குழந்தைங்களும் நல்ல நண்பர்களும் நல்ல ஏடிஸும் எனக்கு ஒரு நல்ல டீமும் இவங்க எல்லாருமே என்னுடைய எவ்வளோ ஒரு டஃப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே எனக்கு நம்பி இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு எப்பயுமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எனக்கு தனியாக நிற்கிறதுக்கு ஆக்சுவலாக நான் தனியாக நிற்கக்கூடாது. அண்ட் எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு 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 மிகப்பெரிய படம் ஒன்று பண்ணுற மாதிரி என் லைஃப்பில் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சு, ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமோ, அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் நடக்கிறது நேரத்தில் நிற்கும் போது அதுலேருந்து அதை டேக் ஆஃப் ஆகி இன்னொருத்தவங்களை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம காதில் விழுறது எல்லாமே ஒரே விஷயந்தான் இருக்கும். ஏதாவது சின்னதாக பண்ணுங்கள், சிம்பிளாக பண்ணுங்கள், காம்பேக்டாக பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணுங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதை அவங்க இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ நம்மளை வந்து ஒரு மொக்க பீஸாக வந்து பார்க்குறாங்க அப்படின்றது வந்து சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த நேரத்தில் அது வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அது வேறு. பட் அதை பல தடவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம்னா, ஏன்னா நம்மளை இதே மாதிரி பல தடவை வந்து இது வேஸ்ட்டு இது, ஏன்னா நானும் ரவுடிதான் படமுமே வந்து அந்த படத்தை சென்சார் காப்பி எல்லாம் பார்த்ததுக்கப்புறமேல்ட்டு கூட யாருமே நல்லா இருக்குது இப்போ சூப்பராக இருக்குலாம் சொல்லலை. எனக்கு வந்து ஒரே ஒரு கனெக்ஷன் தான், அது வந்து எனக்கும் அந்த தியேட்டருக்குள்ளே வர அந்த ஆடியன்ஸுக்கும் இருக்கிற அந்த ஒரே ஒரு கனெக்ஷனை நம்பி வாழ்கிறவன் தான் நான். அந்த நாள் வந்து ஏப்ரல் 10, அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய மொத்த நம்பிக்கை, என் கதை மேலே நான் வச்சுருக்கிற மொத்த நம்பிக்கை, ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்க்கு நான் போகும்போது எந்த நம்பிக்கையில் போவோம், இந்த இடத்த வந்து மக்கள் ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மொத்த நம்பிக்கையுமே அந்த 10ஆம் தேதியிலேருந்து நடக்கும் அப்படின்றது என்னுடைய பிலீஃப். ஐ வாண்ட் டு கால், எனக்கு சில பேரை வந்து ஸ்டேஜில் என் கூட இங்கே நின்னாங்கன்னா சந்தோஷப்படுவேன். முதல்ல வந்து மயில் வாகனம், என்னுடைய மயில் சார் வந்து யாருன்னா ஆக்சுவலாக நான் முதல்ல நானும் லாடம்னு ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு 150 ரூபா பேட்டா கொடுத்தாரு. அவர் தான் அதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர். அப்போது 150 rupees பேட்டா கொடுக்கும்போது வவுச்சரில் வந்து 115 போட்டிருந்தது, கையில் 100 ரூபா தான் கொடுத்தாரு. என்னடா அது 150 ரூபா போட்டுட்டு கையில் 100 ரூபா கொடுக்குறாரு அப்படின்னு யோசித்தேன். அப்போவே டிசைட் பண்ணிட்டேன், நாளைக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இவரை கூட வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது, என் ஃபோனில் வந்து நான் சில பேரை வந்து ஒரு சில நேம்ஸாக சேவ் பண்ணி வைப்பேன். அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அதே மாதிரி நடக்கும். அது வந்து என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன், என்னுடைய பிலீஃப். சொன்னால் நம்ப முடியாது. அன்றைக்கி ஒரு என்கிட்ட கொடுக்கும்போது அவர் நம்பர் வந்து மயில் வாகனம் ப்ரொடியூசர்னு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி ரவுடி பிக்சர்ஸில் அவர் தான் ஆக்சுவலாக ப்ரொடியூசர். நாளைக்கு ஏதாவது கடன் ஆச்சுன்னா அவர் தான் கட்டணும். ஸோ மயில் சார், அப்புறம் குபேர் எனக்கு வந்து எனக்கு ஒரு சொந்த தம்பி இருந்திருந்தா கூட, ப்ளீஸ் மியூசிக் வேண்டாம் ப்ளீஸ்,
விட்டுருங்க. குபேர் எக்கோ அடிக்குது. குபேர் யா ப்ளீஸ் குயிக்காக முடிச்சிடுறேன். எனக்கு ஒரு சொந்த பிரதர் இருந்திருந்தா கூட என் ப்ரெஷர் தாங்காமல் நேரம் ஓடி இருப்பாங்க, இல்லைன்னா நான் சாப்பிட்ற ஃபுட்டில் சுகர் போட்டிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஈஸியாக இருந்தது கிடையாது. இந்த படம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த இந்த புஸ்வானம் முடியட்டும். ஒரு படத்தில் இந்த விவேக் காமெடியில் வரும் இந்த மாதிரி, இது ஒருத்தன் போது தம் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் தீப்பெட்டி இருக்கா அப்படின்னும், அப்புறம் தம் இருக்கா அப்படி கேட்போம். அந்த மாதிரி தம் அடிக்க வெறும் வாய் மட்டும் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு பிளான் பண்ணேன். நான் முதல்ல இந்த படத்துக்கு பட்ஜெட் போடும்போது 150-200 கூட செலவாகும் அப்படி சொல்லிட்டு நான் இதெல்லாம் சொன்னால் பெரிய பட்ஜெட், உடனே ப்ரொடியூசர்ஸ்லாம் இப்படி அவர் பெரிய படம் பண்ணுவோம் அப்படின்ற ஆசையில் கடகடன்னு வேலை நடக்கும்னு நினச்சா அடுத்த வாட்டி அந்த இதே நடக்கல. ஸோ இது வந்து காத்துவாக்கில் 2 காதல் படத்துக்கு முன்னாடியே நான் பண்ண வேண்டிய ஒரு படம். அப்போவே SK17 சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் ஆன ஒரு படம் தான் அது. அப்போது இது நடக்காதுன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அது நடக்கும் நான் இது பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு புரிஞ்சிருச்சு இது நடக்காதுன்னு சொல்லிட்டு, அப்போ அதுலேருந்து நான் வெளில வந்துட்டு அதே அவங்க சொன்ன மாதிரி காம்பேக்டாக ஒன்று பண்ணுங்கள், சின்னதாக ஒன்று பண்ணுங்கள், நம்மளால் அவ்வளோதான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் அந்த படத்தை நான் பண்ணி முடித்தேன். காத்துவாக்கில் 2 காதல். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் செஸ் ஒலிம்பியாடை வந்து டிரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த செஸ் ஒலிம்பியாடை நான் பண்ணும்போது ஒரு சின்ன விஷன், ஏன்னா நான் LIKல வந்து நான் இது வச்சுருந்தேன், அது என்ன இந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து சீஃப் மினிஸ்டரும் AR ரஹ்மான் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டில் டான்ஸ் பண்ணுறாங்க, அந்த சாங்கில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோடனே இது எங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நேப்பியர் பாலத்தில் வந்து இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது அந்த நேப்பியர் பாலத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ராகினி எங்கள் ரெனேசன்ஸ் இந்த டீம் அப்போ நாங்கள் வந்து அது யோசித்தோம். அப்போது அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அன்றைக்கி அந்த நைட்டு வந்து அந்த ஷூட்டிங் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் நைட் வந்து நேப்பியர் பிரிட்ஜ் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணும்போது எனக்கு திருப்பியும் அந்த LIKயோட ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் அப்போ ஆல்ரெடி நான் என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம் கமிட் ஆயிருந்தேன். சம்டைம்ஸ் நமக்கு சில இன்ட்யூஷன்ஸ் இருக்கும், இந்த ஃபிலிம் நடக்கும், எப்படியாவது இது நடக்குமோ, இது ஒரு நடக்க போதோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணிகிட்டே இருந்துச்சு. பட் அது வேறு மாதிரி சுற்றி வேறு மாதிரி போய் அது கடைசியில் அன்றைக்கி ஒரு சின்ன ஹோப் இருந்தது இது நடந்துடும் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே சென்னையோடைய ஃபியூச்சரிஸ்டிக், ஏன்னா ஒரு டிரெக்டராக ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு வந்து இருக்கிற பிக்கஸ்ட் பிளெஸிங் என்னென்னா அவங்க என்ன வேணால் கற்பனை பண்ணலாம், அது வந்து நிஜத்தில் அவங்க வாழ்க்கையில் இப்போது ஒரு டிரெக்டர் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்க மாட்டான், ஆனால் அவன் படத்தில் இருக்கிற சில கேரக்டர்ஸை ரொம்ப பணக்காரனாக காட்டுறது, சந்தோஷமாக காட்டுறது, ரொம்ப ஒரு நிறைய நல்ல விஷயங்களாக காட்டுறது வந்து ஒரு டிரெக்டருக்கே கிடைக்கிற ஒரு பெரிய புண்ணியம் அது. அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம என்ன வேணாலும் நம்மளோட கற்பனை எல்லாத்தையுமே சினிமாக்குள்ளே சொல்லலாம். நம்ம சொன்னோன்னா ரெயின் அப்படின்னா ரெயின் வரும், ரெயின் கட் அப்படின்னா ரெயின் கட் ஆகிடும், ட்ரெயினை பேக்கில் போக சொல்லலாம், ஃப்ரண்ட்டில் வர சொல்லலாம். இதெல்லாம் ஒரு டிரெக்டருக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட். அந்த மாதிரி தான் எனக்கும். ஸோ நான் பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு சென்னையை, நான் நினைக்கிற இந்த ஃப்யூச்சரில் இந்த உலகம் எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே இந்த படத்தில் எனக்கு வந்து அந்த கோலிவுட் அப்படின்னு, இப்போ நான் LAல நான் போகும்போது ஹாலிவுட்னு ஒரு போர்டு இருக்கும், அதே மாதிரி கோலிவுட்னு ஒரு போர்டு இருக்கணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப ட்ரீம்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் படத்துக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இந்த ஃபில்மை வந்து பண்ணேன். இப்போ இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. அப்போது எனக்கு ஒரு டீம் இருந்துச்சு. ஸோ இந்த பிக் ஃபில்ம் ஒன்று நடக்க வேண்டிய ஃபில்ம் ஒன்று அப்படியே டக்குன்னு ஓவர் நைட்டில் எல்லாமே மாறிடுச்சு, லைஃபே தலைகீழ மாறிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் சில பேர் என் கூடவே என்ன பிலீஃபில் இருந்தாங்களோ தெரியாது, என் கூடவே இருந்தாங்க. ஹரீஷ் வா. திவ்ஸ் வந்து எங்க திவ்ஸ் டக்குன்னு வா, டைம் இல்லை. திவ்ஸ் வந்து EP பல டைம் வந்து என்ன ஆகிடும்னா, நாங்கள் இப்போ டெல்லி சண்டிகர் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஷூட்டிங், எங்களால் அந்த பேமெண்ட்ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ஆன் டைம் பண்ண முடியாது. ஸோ பீயிங் அ கேர்ள் அவள் வந்து ஒரு EP-யை அதை ஹேண்டில் பண்ணால் அவளுக்கு வந்து அவ்வளோ மோசமாக வந்து அடுத்த நாளில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதை எப்படி அவள் ஒரு லேடியாக அவள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. தேங்க்யூ திஸ். அண்ட் பார்வதி ஸ்ரீதரன், இவ வந்து ஃபர்ஸ்ட் 2018 இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல LIK அப்போ இருந்த லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷனாக இருக்கும்போது வந்து ஜாயின் பண்ணி, அப்போலேருந்து சார் நீங்கள் ஆடியோ லான்ச்லாம் வைப்பீங்களா, ஆடியோ லான்ச் வச்சாச்சு பார்வதி, ப்ளீஸ் கம். ஸோ தேங்க்யூ. இந்த படத்தில் இருக்கிற காஸ்டியூம்ஸோ இல்லை இந்த படத்தில் இருக்கிற CG இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா
the credit goes to my team and I want all my ADs here. Please, Binu and Prasanna வந்து பிரதீப் சார் வந்து அவங்க படத்துக்கு செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஏடி. அவர் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காருன்னா, இந்த ஆர்மியிலலாம் சில படத்தில் வந்து ஆர்மியில் சில சோல்ஜர்ஸை காட்டுவாங்க. அவங்க எப்படின்னா அந்த ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். இந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் போய் அவங்க உயிரை கொடுத்து மொத்த பேரையுமே காப்பாற்றணும்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க. சார் நான் போகிறேன் சார் சொல்லிட்டு போய் டமட்டமட்டமன்னு ஷூட் பண்ணி அவங்க இறந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர் தான் இந்த பினு, இந்த பிரசனம். இவங்களை வந்து அவர் கண்டுபிடிச்சி வச்சிருக்காருன்னா அவருடைய புத்திசாலித்தனத்தை பாருங்க. ஜெகன் சார், செல்வா, திவாகர், ஏடிஸ்னா எல்லாம் ப்ளீஸ்டா டைம் இல்லைடா, போலீஸ் வேறு எதுவும் சொல்லாண்டா. லெனின், ஒன் ஆஃப் த இவனெல்லாம் பெரிய டைரக்டர் ஆகிடுவான். இப்போயே என் ஸ்டேஜில் ஒரு அடி பார்த்துருங்க. லெனின், திவாகர், எது பாலா, நம்ம டீம் மட்டும் அப்படி வந்துடுங்களேன் ஃபாஸ்ட்டாக ப்ளீஸ். அஜித் வா, அஜித் வா. அந்த இதில் ஒரு பரிதாபங்களில் ஒரு இது வரும்ல, 10 ரூபா 30 ரூபாய்க்கு வேலை செய்வான் 3 நாளைக்கு ஷார்ட்ஸ். அந்த மாதிரி இவன் வேலை செஞ்சதுக்கெலாம் நான் கொடுக்கணுன்னா மொத்தம் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் இவங்ககிட்டே கொடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ வேலை செஞ்சுருக்கான் அந்த பையன். தேங்க்யூ அஜித், தேங்க்யூ ஸோ மச். ஸோ யா, இப்போது இந்த படத்தை இப்போ ஆண்டனி கம் இது அப்புறம் இந்த படத்தை எடிட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, கான்ஃபிடன்ஸ் மட்டும் பெருசாக இல்லை. ஏன்னா இவங்களை தவிர வேறு யாருக்குமே என் மேலே வந்து பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்துலேயுமே ஏதோ டவுட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பிரதீப் ராகவ் கிட்ட வந்து நான் ப்ளீஸ் ப்ரோ வந்துருங்க, பிரதீப் ராகவ் கிட்ட நான் ஒரு வெர்ஷன் பண்ணுவேன், கட் பண்ணுவேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன். கிட்டத்தட்ட வேர்ல்டு ரெக்கார்டு ஒரு எப்படியும் 100 வெர்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போது ட்ரெய்லருக்கு ஒரு எப்படியும் ஒரு 500 கட்டாது பண்ணியிருப்போம். அவ்வளோ இதை பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஒரு ஆக்சுவலாக ஒரு கோ டைரக்டர் மாதிரி அதில் இருக்கிற கதையில் இருக்கக்கூடிய நிறையா ஓட்டைகள் ஒரு இதில் எல்லாமே ரொம்ப ஐ ரியலி என்ஜாய் ஒர்க்கிங் வித் ஆஸ் அ ஹியூமன் பீங். ஆல்சோ இஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ. ஸோ இது எல்லாமே இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபில்மை வந்து நான் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் பிரதீப் பிரதருக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி நான் உங்களை மீட் பண்ணணும் பிரதர், நான் கதை சொல்லணும் பிரதர்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொன்னார். அப்போ போயிட்டு நான் சொல்லும்போது அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து எண்ணி 2வது நாள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆகலை. அப்போது ஒரு இப்போ பர்டிகுலர் ப்ரொடக்ஷனில் பேசியிருந்தோம். அங்கே வந்து பயங்கரமான பட்ஜெட், பெரிய பட்ஜெட் சொல்லி என்னடா டிலே ஆகிட்டே போகுது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஃபிலிம் வேறு நடக்கலை, என்னடா இது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணி எப்படியோ கொண்டாந்து அவரை வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணும்போது நேராக ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த படம் நடக்குமா நடக்காதான்னு ஆகும்போது வேற ஒரு ஃபிலிம் இப்படிலாம் சில விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் எனக்காக அவருக்கு வந்து அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டு டிரெக்ட் அ ஃபிலிம். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சும் அவர் கொடுத்த அந்த ஒரு வேர்டுக்காகவும் எனக்காகவும் ஒரு ரொம்ப இந்த ஒரு டஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் நின்னதுக்காக லைஃப் டைம் ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ பிரதீப் அண்ட் ஐ லவ் யூ. அதோடு நிறுத்தாமல் நீங்கள் இந்த படத்தில் நடித்த விதம், அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த நம்ம டெல்லியில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்டர்வல் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ், பயங்கர எமோஷனல் சீக்வன்ஸ், அவர் படுத்து அழுது பயங்கரமாக நடிக்க வேண்டிய சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் அந்த எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அங்கே சுற்றி வந்து என்னென்னா ஃபுல்லாக டெல்லி அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து பயங்கரமாக அடுத்த ஆளுங்க வந்துட்டாங்க. அங்கே வேறு செட்டு போடுறதுக்கு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. அப்போ இந்த திவ்ஸு இங்கே என் டீம் எல்லாம் போய் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமாக ப்ளீஸ் சார்னு கெஞ்சுறாங்க. இவங்க காலெல்லாம் விடுறாங்க. அந்தளவுக்கு அங்கே ஒரு இது போயிட்டுருக்கு. இங்கே வந்து நான் கேமரா வச்சு நான் எடின்னு சொல்கிறேன். அங்கே இடத்துல வேறு எந்த ஆக்டராக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இல்லை, எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், இல்லை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனை பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டு அத்தனை டேக்ஸ் அவர் நடித்தார். அவர் திருப்பி அவர் பண்ணிகிட்டே இருந்தார். ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ. அந்த இடத்துல பிரதீப் வந்து நாட் ஜஸ்ட் அ ஹீரோ, அந்த இடத்துல ஒரு டிரெக்டராக என்னோட பெயினோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டுருப்போன்றதை இது பண்ணி அவர் நடித்த விதம், அந்த சீக்வன்ஸ் நான் இப்போ வரைக்கும் நான் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸை நான் வந்து பார்க்கும்போது எல்லாமே எவ்ரி டைம் எனக்கு ஞாபகம் வரதெல்லாம், இந்த மனுஷன் வந்து அந்த இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருக்கானா, இவன் என்ன எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வேணாலும் என்ன மாதிரி ஒரு நடிப்பு வேணாலும் கொடுக்க முடியும். ஹீ இஸ் அ கிஃப்டட், வெரி வெரி கிஃப்டட், பிளெஸ்ட் அண்ட் அ ஹைலி டேலண்டட் ரைட்டர், டிரெக்டர் அண்ட் அன் ஆக்டர். ஹீ இஸ் த பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நிறையா ஹெல்ப் எடுத்திருக்கேன் நான் பிரதீப் கிட்ட இருந்து. நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன், என்னை நிறைய ரிஃபைன் பண்ணியிருக்கேன். எனக்குன்னு நான் ஒரு ஜோனில் இருப்பேன். பல்ஸில் வந்து பிரதீப் இஸ் இன் பல்ஸ். நான் மேபி கொஞ்சம் அங்கங்கே எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல், இந்த மோர் ஆஃப் இது வரலையா அப்போ இது நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ளே நான் போயிடுவேன். ஸோ இதெல்லாம் வச்சு
ஓவராலாக இந்த படத்தை அவர் வச்சு எடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் அனி சார், அனிருத், அனி ப்ரோ, எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நான் எப்போ ஏதாவது எமோஷ்னலாக பேசிடுவேன், ஏதாவது பேசிடுவேன்றதுலேயே அவர் பயந்து நான் எப்போ காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலுமே அதை அவர் எடுத்துக்க மாட்டார். பட் அவர் அப்படி இருந்தாலும் நான் அதை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேன். நான் சொல்கிறத சொல்லிடுவேன். ஒரு வாட்டி நானும் ரவுடிதானோட என்ஆர்டி இஷ்யூ இது எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் இந்த படம் எடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஆனால் அன்றைக்கி டேட்டில் பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு 4-5 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட என்கிட்ட வந்து காசு இல்லை. அப்போ அன்னிக்கிட்ட தான் நான் சொன்னேன், தலை நான் வந்து இந்த மாதிரி பாண்டி போகிறேன், போயிட்டு இந்த கதையை மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிவிட்டு அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ 200-250 ருபீஸ் இருந்தது பஸ்ஸில் போகிறதுக்கு வச்சுருந்தேன். அவ்வளோதான் இருந்துச்சு. அப்போது நான் போயிட்டேன் பஸ்ஸில் போயிட்டேன். அப்போது எனக்கு வந்து ஒரே மெசேஜ் மட்டும் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி விக்கி இன்சைட் யுவர் பேக் 50K ஐ ஹாவ் கெப்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அனி உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க சார்? அன்றைக்கி வந்து 50,000 ரூபாய் பணத்தை எனக்கே தெரியாமல் என் பேக்கில் வந்து வச்சுட்டாரு. அப்போது அந்த பஸ்ஸு எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸு கம்பி ஃபுல்லாக வந்து என் டிஎஸ் இருந்துச்சு. என்னால் அந்த மொமெண்ட்டை லைஃப்பில் மறக்க முடியாது. அவரோட மியூசிக் மட்டும் கிடையாது, எனக்கு அனி ஆஸ் அ பர்சன் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் மியூசிக் ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட். எவ்வளோ டிரெக்டர்ஸ், எவ்வளோ ஹீரோஸ் அவரோட வந்து ஒர்க் பண்ணணுன்றது அவங்களுடைய ட்ரீமாக இருக்கும்போது, ஆனால் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி டைம் வந்து கிடைக்குது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ அனி, தேங்க்யூ ஃபார் திஸ். ஸோ யா, இப்போ இது எல்லாமே ஓகே. இப்போ இந்த படத்தில் அப்பப்போ ப்ரொடியூசர் நயன்தாரான்னு வந்துட்டே இருக்கு. நாங்கள் மலேசியாவுக்கு ஷூட்டிங் போனோம். அங்கே எல்லாமே ரெடி, எல்லாமே நான் பை குட்வில்ல நம்ம பேசியாச்சு. ஆனால் அங்கே இப்போ போகிறதுக்கு சில அட்வான்ஸஸ் சிலலாம் பே பண்ணணும். அப்போது மார்க்கெட் வந்து கிராஷ், டோட்டலாக ஓடிடி மார்க்கெட்டுன்றது கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பட்ஜெட்டை ரீஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ட்ரீம் வச்சுருப்போம் இல்லையா, இவங்க தான் இந்த படத்தை நடிக்கணும், இவங்க தான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ட்ரீம். அப்போது திடீர்னு அந்த விஷயம் எல்லாத்தையும் நீ கட் பண்ணுங்கன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமை கூட நான் நினச்ச மாதிரி எடுக்காமல் நான் போக மாட்டேன்றதில் நான் உறுதி ஆகிட்டேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஷூட்டிங் எப்படியே நடந்தே ஆகணும்னு நான் இருந்தேன். அப்போ குபேர் கிட்ட தான் சொன்னேன் என்ன பண்ணுது, இல்லை வரல, இந்த ஷூட்டிங் இந்த ஸ்கெடியூல் தள்ளி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் சரி நடக்காதுன்ற மாதிரி இருந்து திடீர்னு ஓகே டிக்கெட் போட்டாச்சு, போயிடலான்னொடனே மலேசியாவுக்கு போயிட்டோம். மலேசியாவில் போய் ஷூட்டிங் நடந்துருச்சு. மலேசியாவில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து தெரியும், அந்த பணம் வந்து மூக்குத்தி அம்மன் படத்துக்கு வந்து வாங்கின அட்வான்ஸை வந்து போட்டு அந்த ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு சப்போர்ட். ஒய்ஃப்னா ஆக்சுவலாக நயன்தாராக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஆடியோ லான்ச்சை வந்து இங்கே உட்காந்து 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து கண்டக்ட்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி இந்த அளவுக்கு இதை வந்து செட் பண்ணி இப்போ வந்து ஏதோ எங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரில. ஆக்சுவலாக ஏதோ இது பண்ண முடியுமா? ஏன்னா இங்கே தான் இருக்காங்க. இங்க இருக்காங்களா சார்? ஏன்னா இல்லை இங்கே தான், ஏன்னா இது என்ன இஃப் பாசிபிள் யாராவது ஒரு குபேர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வர முடியுமா ப்ளீஸ் எனக்காக? ஓ மை காட். ஒரு ஒய்ஃபா, ஒரு ப்ரொடியூசரா, நடிகை நயன்தாராவை ஆடியோ லான்ச் கூப்பிட்டு வரது என்னால் முடியாது, என்னால் அதை அஃபோர்டும் பண்ண முடியாது. பட் ஐ டோன்ட் நோ இதுக்கு நான் என்ன சொல்லணுன்றது எனக்கு தெரியாது. சார் எங்களுக்கே படபடன்னு இருக்கு சார். நோ இல்லை, எஸ்கேப் ஆகிருக்காங்களான்னு தெரில. சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கிளம்பி ஏதாவது ஒன்று பண்ணுவா. இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இருக்காங்களா? ஓய், oh my god, here we have our one and only lady superstar Nayanthara ma'am. குயில்கள் கிளிகள் கொட்டம் சூழட்டும், காதல் சூழட்டும்,
சுழட்டும் குட்டி கதைகள் மழலையில் குழந்தைகள் உரட்டும் உனக்குள்ளே இயற்கையின் இயல்புகள் துரட்டும் காதல் உரட்டும். ஸோ தேங்க்யூ மேம் மேம் ஒரு வணக்கமாக சொல்லுங்க மேம். சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசராவோ ஒரு நடிகையாவோ இங்க வரல, அவருடைய மனைவியா சப்போர்ட் பண்றதுக்காக நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ. டேய் நானும் தான்டா. ஓகே, வி ஆல் லவ் யூ. இது இந்த படம் டேக் ஆஃபே ஆயிருக்காது. அன்னைக்கு வந்து லலித் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பித்து வைக்கலைன்னா இந்த படம் நடந்திருக்காது. அப்படியே டிசம்பர் மாதம் நான் ஷூட்டிங் பண்ணேன், ஃபெப்ரவரி மாதம் டிராகன் படம் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்படியே அந்த டிசம்பரில் மட்டும் இந்த ஷூட்டிங் நடக்கலைன்னா கன்ஃபார்மாக இந்த ஃபிலிம் நடந்திருக்காது. இப்போ வரைக்கும் நான் சும்மா தான் இருந்திருப்பேன். அன்னைக்கு வந்து அந்த சார் 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 எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 2 பேர் உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் அவங்க வந்து வந்துருவாங்க. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, ஹோல்ட் பண்ணுங்க. I love you, Dada. I love you, Dada. எல்லாமே நல்லா நடக்கும். You the best, Dada. உங்களுக்கு பேப்பர். Bye. உம்மா. You are the best, Dada. I love you. உம்மா. Bye. சார் பாருங்க சார். இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்களோன்னு நினச்சி பயந்து. தேங்க்யூ. என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு மட்டும் லலித் சார் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணல, இந்த படத்தை ஆரம்பித்து வைக்கல அப்படின்னா அவருக்குமே ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஃபில்மை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது, நல்ல விதமாக ரிலீஸ் ஆகுதுன்னா அவருக்கு வந்து என்றைக்குமே நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ லலித் சார். ரவிவர்மன் சார், முத்துராஜ் சார், எனக்காக நீங்கள் எல்லாமே, எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி சவுண்டே கேட்கல, சாரி லேட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். நான் ரவிவர்மன் சார் அண்ட் முத்துராஜ் சார் இவங்க 2 பேரும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி நீங்கள் எல்லாருமே கிளாப் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முத்துராஜ் சார்